நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிறக்கவுள்ள புத்தாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த தொகுப்பு ஏறக்குறைய 2.21 கோடி பேருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கு அரசு பார்த்திங்கன்னா ரூபாய் 249 கோடி வரை செலவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரொக்கத்தொகை எங்கே என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. அதிமுக ஆட்சியில் காலத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. அதாவது திமுக ஆட்சியில் ரூபாய் 3000 கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு ரூபாய் 1000 மட்டுமே வழங்கியது. இதனால் 60% பேருக்கு மட்டுமே பணம் கிடைத்தது. இந்த ஆண்டும் அதே போல ரூபாய் 1000 கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் திமுக அரசின் அறிவிப்பு அமைந்துள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டும் ரூபாய் 2000 தர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்பை உறுதி செய்கிறது. பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்புடன் பணம் கொடுத்து பழகிவிட்டால் மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். அதே சமயம் இது போன்ற இலவச திட்டங்களையும் மக்களுக்கு பணம் கொடுப்பதையும் கடுமையாக விமர்சித்தவர்களும் உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி இலவச திட்டங்கள் மூலம் மாநில கட்சிகள் மக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றனர் என்ற விமர்சனம் வந்துள்ளது. இலவச திட்டங்கள் இன்று நேற்றல்ல, சுதந்திர இந்தியாவில் அதாவது நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. உணவு, டிவி, லேப்டாப், சைக்கிள், மருத்துவ காப்பீடு, பணம், இலவச மின்சாரம் என பல வடிவங்களில் இலவசங்கள் வழங்கப்படுகின்றன. பாஜகவின் வீடு, கழிப்பறை, சிலிண்டர் திட்டங்களும் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளன. பார்த்தீங்கன்னா இலவசம் அல்லது மானியம் என்ற பெயரில் இவை மக்களுக்கு சென்றடைந்தாலும் உண்மையில் இவை இலவசங்கள் இல்லை. அதற்கு விலை உண்டு. அந்த விலையை யாரோ ஒருவர், அதாவது நாட்டின் வரி செலுத்துவோர் அதை ஏற்கின்றனர். இதனால் நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு உண்டு. மக்கள் பணத்தை இதுபோன்ற இலவச மானியம் என்ற பெயரில் தருவதை கடுமையாக விமர்சித்தவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் இவை இலவசங்கள் அல்ல, மக்களின் மேம்பாட்டுக்கு பலனளிக்கும் நலத்திட்டங்கள் என்ற வாதமும் வைக்கப்படுகிறது. இதுபோன்ற நலத்திட்டங்கள் மற்றும் ரொக்க பணம் இருப்பவர் மற்றும் இல்லாதவர் இடையேயான இடைவெளி குறைகிறது. இன்னும் சொல்லப்போனால் இதை செய்வதுதான் ஒரு மக்கள் நலன் காக்கும் அரசின் கடமை என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. பல நேரங்களில் தொழிலதிபர்களுக்கு கோடிகளில் வரிச்சலுகை வழங்கப்படுகிறது. வங்கி கடன் ரத்து செய்யப்படுகின்றன. அதுபோல ஏழைகளுக்கு அரசின் பணம் சிறிதளவு தருவதில்லை. பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி, நீதிமன்றங்கள் கூட இது தொடர்பான வழக்கு விவாதங்களை சந்தித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் கிடைக்கும். அதாவது இலவசங்களை பெற்று எப்படி முன்னேறலாம் என்று மட்டுமே மக்கள் சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.